கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது ransom, மீட்கும் பலி, சரிநிகர் கிரயமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப நாம பார்க்க இருக்கிற காரியமானது பஸ்கா அருகாமையில் இருக்கிறதுனால மீட்கும் பலி, ransom அல்லது ஈடு கிரயம், சரிநிகரான கிரயம் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு தியானிக்கலாம். இப்ப மீட்கும் பலி அப்படின்னா அதற்கான முன்னுரையா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ரேன்சம்ங்கிறது முக்கியமான ஒரு டாக்டரினா இருக்கு வேதாகமத்துல. மனிதனுக்கு ஒரு ஹார்ட் எவ்வளவு முக்கியமான ஒரு காரியமா இருக்குதோ, அதே போல மனிதன் சுவாசிக்க தத்துவம் அந்த சோல் எப்படி அவனுக்கு முக்கியமா இருக்குதோ, அதே போல வேதாகமத்துக்கு முக்கியமான ஒரு வேதாகம கோட்பாடுகள் அதனுடைய காரியங்கள் எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறது இந்த ரேன்சம் அப்படிங்கிறது தான். வேதாகமத்துடைய ஒரு ஹார்ட்டாக, ஒரு சோலாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்னா, ஒரு சக்கரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சக்கரத்துல சென்டர்ல ஹப் இருக்கும். அதை சுத்தி போக்ஸ் கம்பி இருக்கும் இல்லைங்களா? அதை சுத்தி தான் இருக்கும். அதே போல வேதாந்தத்தில் உள்ள எல்லா கோட்பாடுகளும், எல்லா உபதேசங்கள் எல்லாமே இதோடு இணைக்க இந்த மீட்பு பலி அந்த ரேன்சமோடு இணைக்கப்பட்டதாக இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த ரேன்சம் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை நாம தெளிவா புரிந்து கொண்டோமானால் எல்லா தப்பறைகளுமே இதுல அடிபட்டு போயிடும். இந்த ட்ரினிட்டியை குறித்த காரியங்கள், நரக உபதேசம், அதே போல மனுஷன் அழியாமை உள்ளவனா இருக்கிறான், மரித்த பிறகு அவன் இருக்கிறான் அப்படிங்கிற காரியம் எல்லாமே அடிபட்டு போயிடும். இந்த ரேன்சம் அப்படிங்கிற இந்த மீட்கும் பலி அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொண்டானால் நிச்சயமாக தப்பறை எல்லாமும் அடிபட்டு போகும். இப்ப தேவை வேதாந்தத்துல ஒரு ஹார்ட்டாக, ஒரு சோலாக இது இருக்கக்கூடியதா இருக்கிறது. ரோமர்ல இதை குறித்து கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 8ல 31ல 34 வரைக்கும் நாம படித்தோமானால் இவளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று படிக்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய பட்சத்துல இருந்து நமக்காக நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அப்ப எல்லாத்தையும் நமக்கு நிச்சயமா கொடுப்பாரு. அப்ப மற்ற எல்லாரும் நமக்கு அருளாது இருக்கிறது எப்படி? தன்னுடைய சொந்த குமாரன்ற பாரா நமக்கு கொடுத்தவர் மற்ற எல்லா ஆசையும் நிச்சயமா நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிற உறுதிப்பட சொல்லக்கூடியவராக அங்க அப்போஸ்தலன் விளக்குறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்கள் நீதிமான் ஆக்குகிறவர். எவ்வளவு பாவியா இருந்தாலும் பாவம் செய்தாலும் தேவன் அவர்கள் நீதிமான் ஆக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக செலுத்தி இருக்கிறாரு. அப்ப இப்படி இருக்கும்போது பலவிதமான தப்பறையான காரியங்கள், நரக உபதேசங்கள் போன்ற காரியங்கள், அதே போல தேவனை அறியாதவர்களுக்கு எந்த ஒரு மீட்பும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே இதுல அடிபட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப வேதாந்தோட ஒரு முக்கியமான ஒரு ஹார்ட்டாக, சோலாக இந்த ரேன்சம் அப்படிங்கிற காரியம், மீட்குமில்லி அப்படிங்கிற காரியம் இருக்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த காரியங்களை புரிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு பல விதத்திலே இதுல விளங்க பண்றதுக்கு வேதவசனங்களை பல விதம் நமக்கு கொடுக்கிறாரு. பல விதமான அர்த்தங்களை கொடுத்து நமக்கு கொடுக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு விளங்க பண்ணக்கூடிய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா 1 தீமோத்தேயு 2:6 1 தீமோத்தேயு 2:6ல நம்ம என்ன படிக்கிறோம்? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து யேசுவா அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. அப்புறம் எல்லாரையும் மீட்கும் பொருளாக மனுஷனாக கிறிஸ்து இயேசு தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் சொல்ல வருகிறத பார்க்கணுங்க. மீட்கும் பொருள் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்துல ரேன்சம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரேன்சமுக்குள்ள கிரேக்க வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா ஆன்டி லிட்ரான் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆன்டி லிட்ரானா அதற்கான அர்த்தம் பிரைஸ் இன்ஸ்டிட், பதிலீடான விலை, சரிநிகரான விலைக்கரையம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
அப்போ மீட்கும் பலி, அந்த ரேன்சம்ங்கிறது சரிநிகரான ஒரு பலியாக, கிரயமாக, விழுந்து போன மனுமக்களை மீட்டு எடுக்கிறதுக்கான சரிநிகர் கிரயமாக அது இருக்குது அப்படிங்கிறத நமக்கு விளங்கப்படுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல மத்தேயு 20:22 ஆண்டவராய் எஸ்றா கிறிஸ்து இதை குறித்து சொல்லும்போது, மத்தேயு 20:28 அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவர் மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் அப்படிங்கிறப்போ, இங்கேயும் ஆங்கிலத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ரேன்சம், அதே போல கிரேக்க வார்த்தை ஆண்டிலிட்ரான், சரி நிகரான ஒரு விலை கிரயம் என்று அங்க சொல்லப்படுகிறதை நாம பார்ப்போம். அப்போ இந்த மீட்கும் பலியை ஆண்டவர் இயேசு கொடுத்துக்கிறாருன்னா, அதற்கு முன்னால கொடுக்கப்படுறது முன்னால ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கணும். அப்பதானே சரி நிகர கிரயமா கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து நம்ம கடன் அடைக்கணும்னா அதற்கு முன்னால அவர் என்ன பண்ணியிருக்கணும்? கடன் வாங்கி இருக்கணும். இப்ப மீட்கும் பலி தேவைப்படுவதற்கு முன்ன ஒரு நிகழ்ந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் ஆதாமை பூர்ணமாக சிருஷ்டித்திருக்கிறார் இல்லையா? தேவன் மனிதனை செம்மையானவனை படைத்தார். அவனும் அநேக உபாயத்தனங்களை உண்டாக்கி கொண்டான் என்று வேதத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பூர்ணமாக அவர் சிருஷ்டித்தாரு அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடக்கூட வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்தோம்னா, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையில் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப மனுஷனை படைத்து தேவதூதர் சற்று சிறியவனாக படைத்திருக்கிறாரு. அவனை மகிமையினால் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த விதம் மகிமையினால் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரு? அவருடைய கரத்தின் கிரியை எல்லாற்று மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறாரு. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறார். பூமியும் ஆகாயத்து பறவைகள், சமுத்திரத்து மச்சங்கள், பூமியிலே நடமாடக்கூடிய மிருகங்கள் எல்லாத்துமே ஆண்டு கொள்ளும்படி அவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த விதமாக மகிமையிலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட அந்த ஆதாம் இந்த நல்ல பூரணமான ஒரு நிலையில இருக்கிறான். மகிமையினால் கன ஹலோ அதாவது தெய்வீக குண இயல்புகளே கொடுத்திருக்காரு ஆதாம். தெய்வீக குண இயல்புகளையும் கொடுத்திருக்காரு. அது தெய்வீக குண இயல்புகளையும் கொடுத்திருக்காரு அவனுக்கு. அது வாசம். மகிமையிலும் கனத்தினாலும் முடிச்சுட்டு இருக்கிறார் அப்படிங்கிறப்போ நாம இங்க வசனம் சொல்லும்போது அவனை படைக்கும் போதே ஆதாம் படைக்கும் போதே தமிழ் சாயலாகவும் தமிழ் ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அந்த சாயல் அப்படிங்கிறப்ப அது அவருடைய குண இயல்புகளை குறிக்கூடா இருக்கிறது. அப்போ அந்த ரூபம் அப்படிங்கிறப்போ அந்த ஆளுகை, தேவன் அண்ட சராசரத்துக்கு மேல ஆளுகை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதே போல பூமியை ஆளும்படிக்கு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை தான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருப்பதாக அங்கே சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க மகிமையான கனத்தினாலும் முடிசூட்டி பூர்ணமான ஒரு மனிதனா படைத்திருக்கிற அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சிருஷ்டிகருக்கு சகலத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். ஆனா அவன் கீழ்ப்படியாமையின் காரணமாக மரண சாத்திலே விழுந்து போயிட்டான். பாதாளத்தை விழுந்து போயிட்டான். சும்மா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நோட் பண்ணி இது பண்ணியிருக்கேன். மேலே இருந்த அவன், பூர்ண நிலையிலே இருந்த அவன் பாதாளத்திலே, அதான் மரணத்திலே அவன் வந்து விழுந்து போயிட்டான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வீழ்ந்து போன நிலை சாபமாக இருக்கிறது. இதுதான் சாபம். தேவன் மனிதனை வந்து மகிமையும் கனத்திலும் முடிசூட்டி இருக்கிறாரு, உயர்ந்த நிலையை படிச்சிருக்கிறாரு, அவனை சபிக்கல. ஆனா தேவனை பாவம் செய்ததுனால, கீழ்ப்படியாமையினாலே தேவனை விட்டு பிரிந்த ஒரு நிலை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்த ஒரு நிலையில அவன் வந்ததுனால அது அவனுக்கு சாபமாக இருக்குது. தேவன் வந்து நீ இப்படி போயிடணும்னு சபிக்கல. ஆனா தேவன் சொல்லும் போது பாவத்துக்கான அந்த தண்டனை, பாவத்துக்கான அந்த பாவ இயல்பு எப்படி இருக்கணும், அதன் மூலமா என்னெல்லாம் நீ அனுபவிப்ப அப்படிங்கிற காரியங்களை, பாவத்தின் விளைவுகளை அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவன் கீழ்ப்படியாமையினாலே மரண சாபத்துக்கு உள்ளாயினான். அப்ப இங்க இருக்கிற நிலை மரண சாபமான ஒரு நிலையா இருக்கிறது. அப்ப ஒண்ணு தான் பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்போ தேவன் அங்க பூமியை சபித்தார் என்று சொல்லப்படல. பூமி சபிக்கப்பட்டிருக்கும். யார் நிமித்தம்? இவன் நிமித்தமாக.
ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அபூர்ணமான ஒரு மனிதனால் பூமியை பண்படுத்தவோ ஒரு நல்ல நிலையை கொண்டு வரவோ அவனால் முடியாது. அந்த ஆளுகையை அவனால கடைபிடிக்க முடியாததுனால, இவனோட வீழ்ந்து போன தன்மையினால அதை சரியான விதத்துல பண்படுத்தவோ சப்பனிடவோ முடியாது. ஒரு ஏதேன் தோட்டமாக பூமி முழுக்க அவனால மாற்ற முடியாது. அப்படி மாற்றுவதற்காக தான் தேவன் அவனுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அபூர்ணத்துல விழுந்து போன தன்மையினால தேவனோட ஐக்கியத்தை அவன் இழந்ததுனால அவனால அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆகையினால இவன் பூமி வந்து முள்ளு குறுக்கும் முளைப்பிக்க கூடியதா இருக்கிறது. பூமி அவனுக்கு முழுமையான பலனை தராது. அப்ப இவன் இப்படி ஒரு சாப நிலை, தேவனை விட்டு பிரிந்திருக்கிற அந்த நிலை, பாவத்தில் வீழ்ந்த அந்த நிலையே சாப நிலையாக இருக்கிறது. அப்ப இங்கிருந்து அவனை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்ப தூக்கி விடறதுக்கு அப்படின்னா அதற்கு சரி நிகரான ஒரு ஆள், இன்னொரு மனிதன் இந்த நிலையில வந்தாதான் தூக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் அப்படி அந்த பாவத்தின் விளைவில் அப்படிங்கிறப்ப வியர்வை சிந்த வேணும், பூமி சபிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவன் சொல்லும் போது பாவத்தின் விளைவுகளை அங்கே வெளிப்படுத்துறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப தேவன் மனிதனை ஆவி ஜீவிகள் போல சிருஷ்டிக்கல. நாம இங்க பார்க்கும்போது தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆவி ஜீவிகளை போல அங்க சிருஷ்டிக்கல. ஏன்னா ஆவி ஜீவிகளோட சரீரம் கெட்டு அழியக்கூடிய தன்மை கிடையாது. அது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அது தானே மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கொள்ளும். எல்லாம் கெட்டு அழியாது. ஆனா மனித சரீரத்துக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது, அதுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவைப்படுது. அப்போ இதுக்கு மெயின்டெனன்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கிறனால இது கெட்டு அழியக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கிறது. அந்த மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா அது கெட்டு அழியக்கூடிய தன்மை உள்ளதா இருக்குது. ஆகினாலதான் தேவன் இந்த மனித சிருஷ்டிப்புக்கு அதிகமாக கவனத்தை கொடுக்குறான். நாம ஒரு வீட்டுல குடும்பத்துல பார்த்தோம்னா ரொம்ப கடைப்பிள்ளையா இருக்கிறவங்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னப்ப அவங்களுக்கு அதிக கவனம் கொடுப்போம். அதே போல மனிதனுக்கு தேவன் அதிக கவனத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு, அதிக கவனம் செலுத்தக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப பாவம் செஞ்சதுனால தேவனுடைய விலகினால தேவனுடைய அந்த பராமரிப்பு அவனுக்கு குறையக்கூடியதா இருக்குது. ஆகையினால இவன் செத்து கொண்டே சாவுறான், மண்ணுக்கு திரும்புறான்னு சொல்லி பார்க்கிறோம். இவனுடைய சரீர அணுக்கள் பார்த்தோம்னா அந்த சரீர அணுக்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கொண்டு இசைவிணக்கமாக இருக்கிறது. ஆனா மரண சாபத்து போனதுனால அது இசைவிணக்கம் இல்லாதபடிக்கு அது இருக்கிறது. வீழ்ந்து போன தன்மையில படிப்பையாக குன்றி போய் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ பூமி துகள்கள்லாம் பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கிறது. எதனால ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். புவியீர்ப்பு சக்தி, புவியீர்ப்பு இசைனால அதில் ஒட்டி கொண்டு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லாம எந்த கிரகமும் ஃபார்ம் ஆகாது. இப்ப இதுக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கு. அந்த புவியீர்ப்பு சக்தினால் துகள்கள் எல்லாம் ஒன்னோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ மேல பார்த்தோம்னா சந்திர மண்டலம் மற்ற கிரகங்கள்ல வந்து புவியீர்ப்பு சக்தி இல்லை, அதனால மிதக்கிற மாதிரி போறாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா நிலவுக்கு போயிருக்கிறாங்க, சபை கிரகத்துல போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அங்கெல்லாம் புவியீர்ப்பு சக்தி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப புவியீர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னாக்க அப்ப அங்க எப்படி துகள்கள்லாம் ஒட்டி கொண்டு இருக்குது? அப்ப கிராவிட்டி இல்லாம எந்த ஒரு கிரகம் ஃபார்ம் ஆகாது இல்லைங்களா? இப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டி கொண்டு இருக்குன்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அது தேவனுடைய வல்லமையா இருக்குது. தேவனுடைய வல்லமை அந்த காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆதாம் பூர்ணமான மனிதனை சிருஷ்டித்திருக்கிறாருன்னா அவனுடைய சரீர அமைப்பு அந்த துகள்கள் எல்லாம் ஒட்டி கொண்டு இருக்க தேவனுடைய வல்லமையினால் அது பராமரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த உடல் அப்படிதான் ஒன்னோட ஒன்று ஒட்டி கொண்டு இருக்குது. அநேக பல அணுக்கள் இருக்குது, ஒன்னோட ஒன்று ஒட்டி கொண்டு இருக்கிறது. தேவன் அந்த பராமரிப்பை விட்ட உடனே இது சரிந்து போகிறது. அப்ப அதனாலதான் அவனுக்கு வலி, வேதனை, வருத்தம், வியாகுலம் இது எல்லாமே வரக்கூடியதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆதரிக்கும் நிலை இல்லாததுனால இந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலையானது சாபமாக கருதப்படுகிறது, சாபத்தின் நிலை. சரி, அப்ப இந்த சாப நிலையிலிருந்து அவனை மேல தூக்கி எடுக்கணும்.
அப்ப தூக்கி எடுக்கணும் அப்படிங்கிறப்போ யார் செய்யறது இங்கிருந்து? இப்ப இவனால இங்கிருந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா அபூர்வமான நிலையில இருக்கிறான், தேவன்ட்டு விலகிட்டான், பாவத்தை விழுந்துட்டான். இங்கிருந்து இவனால தூக்கி வர முடியாது. தவறு செய்தது மனுஷன், தவறு செய்ய தூண்டியது யாரு? சாத்தான். இப்ப மனுஷனாலும் இங்கிருந்து மறுபடியும் பழைய நிலைக்கு மீண்டு வர முடியாது. சாத்தானும் அதை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் அவன் வந்து இவனை ஆண்டு கொள்ளணும், இவனுடைய ஸ்தானத்தை தான் எடுத்துக்கொள்ளணும், இன்னும் தேவனுக்கு நிகரா ஆகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆம்பிஷனா இருக்குது. அப்ப இவனும் சாத்தானும் அந்த காரியத்தை செய்ய மாட்டான். அப்ப யார் செய்யணும்? இதுல இருந்து மீட்டு எடுக்கக்கூடிய மனுஷனை மீட்டு எடுக்கக்கூடிய காரியத்தை யாரு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யாருக்கு விரோதமாக மனிதன் தவறு இழைத்தானோ, யாருக்கு கீழ்ப்படியாமை போய் பாவத்தில் விழுந்தானோ அவரு தான் அந்த காரியத்தை செய்யணும், இல்லைங்களா? அப்ப தேவன் தான் இந்த காரியத்தை செய்யக்கூடியவா இருக்கணும். இதை சரி செய்வதற்கு வழிய தேவ நீதி சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஏன்னா இதற்கு தேவ நீதி என்ன சொல்லுது? பாவம் செஞ்சதுனால அவர் மரணம், அது தேவ நீதி. இப்ப மரணத்திலிருந்து அவனை மீட்டு எடுக்கணும்னா இன்னொருத்தர் அந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொண்டாங்கன்னா மீட்டு எடுக்கலாம். இது தேவ நீதி சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. அதை சரி செய்வதற்கு தேவ நீதி தான் வழி சொல்லுகிறது. இதற்காக தான் இந்த வீடு கிரயம், அந்த விலை கிரயத்தை அங்க இயேசு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ மீட்கும் பலியை என்ன செய்தா அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தேவ நீதி சொல்லுது. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும், அது வியாதி போயிடும் சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. அதே போல தேவ நீதி தான் அதற்கான சொல்யூஷனை கொடுக்குது. அதான் ரெக்கவரிங் காஸ்ட். தேவ நீதி மீட்கும் பலியை கோருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஞானம் அதை வந்து திட்டம் தீட்டுது. சரி, அப்போ இதற்கு வந்து என்ன செய்தா சரி நிகரான பலியை கொடுக்கும்னு சொல்லிட்டு தேவ ஞானம் வந்து அதை திட்டம் தீட்டக்கூடியதா இருக்கிறது. ஆனா அதுக்கு தூண்டுதல் பண்ண காரியம் என்ன? அது அன்பு. தேவன் ஞானம், நீதி, அன்பு, வல்லமை ஆகிற அட்ரிபியூட்ஸ் கேரக்டர் உள்ளவரா இருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஞானம் திட்டம் தீட்டுது. இதெல்லாம் தூண்டக்கூடிய காரியமாக அன்பு இருக்கிறது. மீட்கும் வழியை திட்டமிட்டு தூண்டுனது அன்பு. அதனால அது மூவிங் காசா இருக்குது. அது ஞானம் திட்டம் திட்டம்னா அது பிளானிங் காசா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவ திட்டத்துல இந்த மனிதனை மீண்டுமா மீட்டெடுப்பதற்கு செய்யறதுக்கு தேவனுடைய திட்டத்துல இன்னொரு பூர்ண மனிதன் தேவைப்படுகிறது, இல்லையா? அப்ப தேவ அன்பு தூட்டும் போது மூவி காசா இருக்குல்ல, அது மோட்டிவேஷன் காசா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை வல்லமை செயல்படுத்தக்கூடியதா இருக்கிறதுனால எபிசியன் காசு சொல்லி அதை பார்க்கிறோம், இல்லையா? அப்ப கர்த்தரா கிறிஸ்து யெஷுவா இந்த காரியத்துல நிறைவேற்றுறாரு. அப்ப அதனால மெரிட்டோரியஸ் காஸ் கர்த்தரா யெஷுவாவின் அந்த கீழ்ப்படிதல் மூலமாக அது நிறைவேற்றப்படுகிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ திட்டத்துல இன்னொரு பூர்ண மனிதன் தேவைப்படுகிறது, இல்லைங்களா? இப்ப நீதி பாவம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்குன்னு சொல்லுது. ஏன்னா பாவம் செய்தான்னா நிச்சயமா அவனுக்கு அவருடைய தண்டனை மரண தண்டனை தான். ஏன் மரண தண்டனை கொடுக்கணும்? போனா போதும் விட்டுறக்கூடாதா? சிலர் சொல்லுவாங்க, ஒரு பழத்தை சாப்பிட்டு பெரிய விஷயமா, ஏன் அதை மன்னிக்க கூடாதா? இவ்வளவு தூரம் கொடுத்து மன்னிக்கிறவரு சாதாரணம் மன்னிக்க கூடாதா? இப்படிலாம் கூட சிலர் கேள்வி கேட்பாங்க. ஆனா மரணம் அப்படிங்கிறது இல்லைன்னா அங்க பாவத்தை ஊக்குவிக்கிற மாதிரி ஆகி போயிடும். ஆகையினால மரணம் அப்படின்னு நம்ம சொல்லி மரணம் அப்படிங்கிறப்போ அந்த தண்டனையானது மரணத்தை பரிகரிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கிறது. மரணம்ங்கிறது பாவத்தை பரிகரிக்கக்கூடிய இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சக்தியா இருக்கிறது. அதனாலதான் நீதி அங்க மரணத்தை கேட்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் தேவ திட்டத்தை அதோட வல்லமை வந்து செயல்படுத்தக்கூடியதா இருக்கிறது. தெய்வீக தேவன் தம்முடைய வல்லமையின் மூலம் அந்த காரியங்களை செயல்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சரி, இப்போ தேவ திட்டத்துல சரியானபடி மரணம் மீட்டெடுக்கணும், இன்னொரு மனுஷன் தேவைப்படணும், இல்லையா? அப்போ இது இன்னொரு மனுஷன் ஆண்டவர் ஒருவேளை படைக்கிறான்னு வச்சுக்க, தேவன் இன்னொரு மனுஷனை படைத்தாருன்னா
அவனு கூட மறுபடியும் பாவம் செய்வான். பாவம் செய்யறதுனால அப்புறம் அவனுக்கும் மீட்டெடுக்கிறதுக்கு வேற ஒரு வசனம் படைக்கிற மாதிரி ஆயிரும். ஆனா அந்த மாதிரி இல்லாதபடிக்கு தேவ திட்டம் என்ன பண்ணுது பாக்குது என்னன்னா, இப்ப இருக்கிற ஆட்கள்ல யார் அதை சரி செய்வதற்கு சரியான ஆளா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன ஞானம் அதை வந்து பாக்குது. இப்போ இதுல பார்த்தோம்னா எஸ்ஐயா 6:8 பார்க்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டோட சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இந்த காரியங்களை குறித்து கூட சங்கீதத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை அங்க சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அங்க ஆண்டவராய் யெஷயா கிறிஸ்து அந்த லோகாசா இருக்கும்போது அவர் தான் என்னை அனுப்பும் என்று அங்க சொல்கிறார். இப்ப நீ போய் செய்யி அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கட்டளை கொடுத்து அனுப்பாதபடிக்கு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியம் போவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு காரியமா இருக்கிறது. ஏன்னா இவரு போய் நீ போய் மனிதனை மீட்பதற்கு உன்னுடைய ஜீவனை கொடுன்னு சொன்னோம்னா அங்கே கொலை செய்தது போல ஆகிவிடும். அப்படியே இல்லை. நீதியோட கோரிக்கை என்ன, இன்னொரு மனிதன் மறிக்கணும், அந்த மனிதன் சுயாதீனமாக சுயசித்தமாக முன் வந்து அந்த காரியங்களை செய்யணும். அப்பதான் அது சரி நீக்கிற ஈடுகிறைமா ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது நீதிக்கு புறம்பான ஒரு நீ போய் அந்த காரியத்தை செய்யி, மீட்டெடு, நீ போய் அந்த அவனுக்காக உண்டை ஜீவனை கொடுன்னு சொல்ல பார்த்தோம் சொன்னாக்க அது ஒரு கொலை குற்றம் போல அங்கே ஆகிவிடும். அது நீதிக்கு புறம்பான ஒரு காரியமா இருக்குது. அதனால்தான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியங்கள் போவான்னு சொல்லி ஒரு ஆஃபரை வைக்கிறார். இப்ப அதற்கு அங்கே லோகாசம் வர்ற இதோ அடியேன் இருக்கிறேன் என்ன அனுப்பும் சொல்லி அங்க லோகாஸ் வர்றாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சங்கீதம் 40 6 to 8 நாம பார்த்தோம்னா சங்கீதம் 40 6 8 வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள்ல அதை குறித்து சொல்றாரு. என்னன்னா, பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாக தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் நாங்க சொல்றாரு. அந்த காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப பலி காணிக்கையெல்லாம் விரும்பவில்லை, தகன பலியை பாவ நிவாரண பலி கேட்கல. புஸ்தகத்துல அப்பொழுது நான் இதோ என்னுடைய புஸ்தகத்துல என்னை குறித்து எழுதியிருக்குது, உமக்கு பிரியமான செய்ய நான் வருகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என்னோட உள்ளத்தில் இருக்குது என்று அங்கே சங்கீதக்காரன் மூலமா தீர்க்க தரிசனமா சொல்லப்படுவதை நான் பார்க்கிறோம். அதே போல எபிரேயர் 10:5-7 வரைக்கும் இந்த காரியங்களை குறித்து அங்க சொல்றதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 10:5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள் பார்த்தோம்னா, அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினேன், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலியும் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்னேன். அப்பொழுது நான் தேவனே, உம்முடைய சித்தத்தில் செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப இந்த விதமாக தான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் சொல்லி அங்க லோகாஸ் வர்றாரு. ஏன்னா இருக்கிறதுலே தேவனுடைய சிருஷ்டிப்பே இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் பர்சனை அனுப்பினாதான் இது சாத்தியப்படும். ஏன்னா அவர் தான் தேவனோடு மிக நெருக்கமான பந்தத்திலே இருந்தவர்ல சீனியர் அவர் தான். தேவனை குறித்த சகல காரியங்களும் தேவனை குறித்த காரியங்களை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்தவராக இருக்கிறாரு, சீனியர் மோஸ்ட் பர்சனாக இருக்கிறாரு. அப்ப அதிகமான அனுபவமும் கீழ்ப்படிதும் உண்மைத்துவம் உள்ளவராக தேவனுடைய சிருஷ்டிப்பில இருந்தவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் முதல் சிருஷ்டிப்பு. தேவன் டைரக்டா சிருஷ்டித்த சிருஷ்டிப்பிலேயே லோகாசம் முதல் சிருஷ்டிப்பு, ஒரே பேரானவர் சொல்லி பார்க்கிறோம். மற்றவைகள் எல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாமே அவர் மூலமாக சிருஷ்டித்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதிக அனுபவமும் கீழ்ப்படிதும் உண்மைத்துவம் உள்ளவராக அங்கே லோகாஸ் இருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட நபரை நீ போ அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ போய் செய்யன்னு சொல்லக்கூடாது. அவர் தானே மனம் வந்து வந்தாக அது நீதி ஏற்றுக்கொள்ளும். ஆனா இன்னொருத்தர் கட்டாயத்தின் பேர்ல அவர் வந்தாரானால் அது நீதி அங்கீகரிக்காது, அது கொலை குற்றம் மாதிரி ஆயிப்போம்.
அப்ப இவரு தானே மனமூந்து வருகிறாரு. இப்ப ஒரு நபர் தானே மனமூந்து வரணும், சுயமா அதை செயல்படுத்த முன் வரணும். எந்த ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இருக்கக்கூடாது. இப்ப நிர்பந்தம் இருக்குமானால் அது நிச்சயமா ஒரு கொலை போல ஆகிவிடும். அப்ப அங்க சுயாதீனத்தோடு செய்யக்கூடிய ஒரு பலி தான் அங்க நீதி கேட்குது அப்படின்னு சொல்லி நம்ம நீதி கொடுக்கிற அந்த சொல்யூஷன் சுயாதீனத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு பலியாக இருக்கிறது. அப்ப இங்கதான் யெஷுவாவோட கீழ்ப்படுதல் வருது. மெரிட்டேரியஸ் காஸ் அப்படின்னு சொல்லும் போது யெஷுவாவோட கீழ்ப்படுதல், பாராட்டுதலுக்குரிய யெஷுவாவோட கீழ்ப்படுதல் அங்க வரக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது நடப்பதற்கு முன், இது நடக்கணும்னா அவர் மாம்சம் ஆகணும் இல்லையா? இப்ப லோகாசா இருக்கிறாரு, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறாரு. அவரை குறித்து பார்க்கும்போது பிரதான தூதனாக இருக்கிறாரு, மிகாயேல் சொல்லப்பட்டிருக்குது. ஜனத்தின் புத்திரகா நிற்க மிகப்பெரிய அதிபாதி என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லோகாஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் வந்து மாம்சம் ஆகணும். அதனாலதான் யோவான் 1:14 பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சம் ஆகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே அது இருந்தது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அந்த வார்த்தை அப்படிங்கிறப்போ லோகாஸ், அப்ப கிரேக்க வார்த்தையில பார்த்தோம்னா அதுல லோகாஸ் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லோகாஸ் வந்து மாம்சம் ஆகிறாரு, மாம்சமாக ஆயிட்டாரு. ஏற்கனவே இருந்த நிலையை விட்டு விட்டு அதை துறந்து மாம்சமா ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க சொல்லும் போது பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரு வரக்கூடியதா இருக்கு. நீதி கேட்குது, வல்லமை செயல்படுத்துது, அன்பு தூண்டுது இல்லையா? இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாடகம் போல நமக்கு தெரிய வரக்கூடாது, நாடகம் போல நமக்கு தோன்றுது. அநேகர் கூட என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, தேவனே கொடுக்கிறாரா, தேவனே அதை வாங்கிக்கிறாரா இல்லையா? அப்ப இது ஒரு நாடகம் மாதிரில நடத்துறீங்க, அவரே செஞ்சு அவரே பண்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இதை குறித்து கருதுவாங்க. எல்லா ஞானம், நீதி, அன்பு, வல்லமை எல்லாமே யார்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட தான் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் இப்படி ஒரு நாடகம் போல இதை கருதுகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த விதமாக சொன்னால்தான் நமக்கு புரியும். நமக்கு புரிவதற்காக தான் தேவன் இந்த விதமாக வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்குள்ளே ஒரு நாடகம் இல்லாம இருக்குது. நாம ஒரு காரியத்தை செயல்படுறதுக்கு முன்னால ஒரு எண்ணம் வந்து அதை செய்யணுங்கும், இன்னொரு எண்ணம் அதுல இவ்வளவு இடையூறுகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்லும். இப்படி நமக்குள்ளே ஒரு நாடகம் போல நம்மளுக்கு எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போதே தனக்குத்தானே பேசிக்கிட்டே போவாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை குறித்து அவர்கள் நாடகம் போல இதை செய்யலான்னு ஒரு சிந்தனை வரும், இன்னொன்னு அதை செய்ய வேண்டாம்னு சிந்தனை வரும், இன்னொன்று இதுல உள்ள காரியங்கள், சந்தோஷமான காரியங்கள் இருக்கு சொல்லுவோம், இன்னொன்னு பார்த்தா இவ்வளவு இடையூறான காரியங்கள் இருக்கு, இதை உன்னால செய்ய முடியாது, இப்படிலாம் பலவிதமான காரியங்கள் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம், ஒரு வீடு கட்டணும்னு திங்க் பண்ணோம்னா அப்புறம் நம்மளுடைய எவ்வளவு சோர்ஸ் இருக்கு, செய்ய முடியுமா, முடியலன்னா என்ன பண்ணலாம், இஎம்ஐ போடணுமா, இப்படிலாம் பலவிதமான காரியங்கள் நமக்குள்ளேயே ஒரு நாடகம் போல நடக்கும். அப்ப நாம இந்த காரியங்களும் புரிந்து கொள்ளணும். தேவனுடைய குண இயல்புகளை புரிந்து கொள்வதற்காக நாடகம் போல நமக்கு வெளிப்படுத்தி காட்டப்படக்கூடியதா இருக்குது. நீதி ஒரு கோரிக்கை வைக்குது, அன்பு தூண்டுதலா இருக்குது, வல்லமை செயல்படுத்துது, ஞானம் திட்டமிடுதலாம் சொல்லும் போது, ஒரு நாடகம் போல சொல்லும் போது அது நமக்கு எளிதாக புரியக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். அதனால்தான் இப்படி ஒரு நாடகம் போல கொடுக்கிறாரு. அப்போ கடையில போய் பணம் கொடுத்து பொருள் வாங்குவது போல அது இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன் போல. இப்போ ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்தால இன்னொருத்தர் போய் அந்த மனதுக்குள்ளாகி எடுக்கணும் அப்படின்னா ஒரு பிசினஸ் டிரான்சாக்சன் போல அங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிசினஸ் அண்ணாவே அங்க என்ன இருக்கும்? ஒரு கரார் இருக்கும். ஒரு வேலை இப்ப நடக்கிற பிசினஸ் எல்லாம் ஏதாவது சில இலவசமாக கொடுத்தால் கூட அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா வெறுமனே இலவசமா கொடுத்துட மாட்டாங்க. அப்ப நமக்கு புரிகிறபடிக்கு வேதாந்தத்துல இந்த விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு நாடகம் போல சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு பிசினஸ் போல சொல்லப்படுகிறது. கமர்ஷியல் டிரான்சாக்சன் போல நமக்கு இது காண்பிக்கப்படக்கூடியதா இருக்குது. சரிநிகரான மதிப்புள்ளதா கொடுக்க வேண்டும், அது சுயாதீனமாக அவர் அதை கொடுக்க வேண்டும். அப்போ அதற்கேற்ற வார்த்தைகள் தான்
இங்க சொல்லப்பட்ட காரியங்கள் பயன்படுத்தப்படுது. அதற்கேற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நமக்கு இந்த காரியங்களை ஆண்டவர் இந்த மீட்கும் கிரயத்தை கொடுத்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படி நமக்கு செய்கிறாரு வேதாந்தத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நம்ம பார்த்தோம்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்த்தோம்னா பவுல் சொல்றாரு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்ப இங்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே சொல்லும் போது இதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை பார்த்தோம்னா அகாரசோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான அர்த்தம் பார்த்தோம்னா ப்ராப்பர்லி டு கோ டு மார்க்கெட் போகணும், டு பர்ச்சேஸ் இல்லையா? அப்ப மார்க்கெட்டு போய் பொருள் வாங்குறது போல இங்க சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ரெடீம் அப்படின்னு சொல்லி அங்க பயன்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பொருளை வாங்குறது போல, பர்ச்சேஸ் பண்றது போல அங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று அங்கே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய மீட்கும் பலியை கொடுத்து தன்னுடைய ரேன்சம் மூலமாக கிரயத்தை வாங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின 5ல் 9, 10 வசனங்களை நாம பார்த்தோம்னா இங்க அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரரா இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு, இங்க உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு என்று அங்க சொல்லும்போது இங்கே அகரசோ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ராப்பர்லி டு கோ டு மார்க்கெட் டு பர்ச்சேஸ், மார்க்கெட் போய் பணம் கொடுத்து வாங்குறது போல அங்கே சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நாம இந்த மீட்கும் பலி அப்படிங்கிற காரியத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி தேவன் பலவிதமான வார்த்தைகளை கொடுத்து நம்மளை புரிய வைக்கிறாரு. ஒரு நாடகம் போல நமக்கு புரிய வைக்கிறாரு அப்படிங்கிறத நாம விளங்கி கொள்ள வேண்டும். சரி, அடுத்ததா பார்த்தோம்னா இன்னொரு வேறு விதமா என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா கலாத்தியர் 3:13 சொல்றாரு. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திற்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டாருங்கிறப்ப இங்க எக்ஸ் அகரசோ அப்படின்னு சொல்லி எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட்டப்பட்டிருக்கு. எக்ஸ் அகரசோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதற்கு என்ன அர்த்தம்? டு பை அப் இல்லையா அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்தப்படுகிறது. அப்ப கடையில போய் வாங்கி மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ அதனால்தான் இங்க சொல்லும் போது சாபத்து நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதே போல இன்னும் வேற வார்த்தை என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேதுரு அப்போ சொல்றாரு. 1 பேதுரு 1:18-19 பார்த்தோம்னா உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்க அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினால் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது. இங்க லுட்ரோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்க ரெடீம் அப்ப சொல்லி அங்க சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். மீட்கப்பட்டீர்கள் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே அவருடைய ஜீவனாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ காசு கொடுத்து வாங்கி மீட்டு விடுவிக்கிறாரு. அப்ப எங்கிருந்து விடுவிக்கிறாரு? சாபத்திலிருந்து விடுவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். சாபத்திலிருந்து அவரை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சாபத்திலிருந்து அந்த மரண தண்டையிலிருந்து நம்மளை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அப்ப இதுல பயன்படுத்த வார்த்தை பார்த்தோம்னா லுட்ரோ அப்படிங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, அடுத்ததா பார்த்தோம்னா தீத்து 2:14 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
தீத்து 2:14 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப சகல அக்கிரமங்களும் மீட்டு கொண்டு அங்க சொல்லப்படுவோம். இங்கேயும் லுட்ரோ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது ரேன்சம். அப்போ அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து இவ்விதமாக மீட்டு சகல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ சகல அக்கிரமங்களுக்கு வாங்கி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப கடன்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கிறது அப்படிங்கிறப்போ ரெடெம்ஷன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுகிறது. அதுபோல மற்ற காரியங்களை விடுவிக்கிறது அப்படிங்கிறப்ப டெலிவரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டோம்னால் நமக்கு எளிதாக இது காரியங்களை புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். அதே போல இன்னொரு வார்த்தை இதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா சம்பாதித்தல் அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம் பார்த்தோம்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இங்க தேவன் போட்டிருக்க தவறான ஒரு காரியம், உங்களை குறித்தும் அவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டவராக இருக்கிறாரு. தேவனுக்கு மாம்சமும் ரத்தமும் கிடையாது. இது தவறான ஒரு மொழிபெயர்ப்பா இருக்கிறது. அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட அப்படின்னு வர வேண்டும். அப்ப சம்பாதித்து கொண்ட அப்படின்னு சொல்லும்போது காசு கொடுத்து வாங்கி சம்பாதிக்கிற ஒரு காரியமாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்கிறோம். இதற்கான வார்த்தை பெரிப்போயோமை என்று அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதற்காக வாங்கிறது, பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற காரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. அப்ப இது எந்த விதமான ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து வாங்குறோம், வாங்கி இன்னொரு இடத்துல வித்து சம்பாத்தியம் பண்றோம். அந்த விதமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அது குறிக்கக்கூடியதா இங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். இப்ப சம்பாதித்தார் அப்படிங்கிறப்போ இது வரைக்கும் நம்ம வார்த்தைகள் இருந்து இந்த பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு, எடுத்து வர்றாரு. அதே போல அக்கிரமங்களிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. இப்போ நாமெல்லாம் யெசுவாவுக்குரியவர்கள் ஆகிறோம். நம்மளை சம்பாதித்து கொண்டார். தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமா, தம்முடைய ஈடுபலி மூலமா, ரேன்சம் மூலமாக இப்ப நம்மளை விலைக்கு வாங்கியிருக்கிறாரு, நம்மளை சம்பாதித்து கொண்டாரு. இப்ப நாமெல்லாம் ஆதாம் பிள்ளைகளா இருந்தானா இப்ப கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடையவர்களாக, ஆதாமுடையவர்கள் அல்ல, நாம கிறிஸ்துவனுடையவர்களாக அவருடையவர்களாக இருக்கிறோம். அவர் நம்மளே வாங்கி இருக்கிறாரு, சம்பாதித்து கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் அங்க லுட்ரோ அப்படிங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்டி லுட்ரோ அப்படிங்கிறப்போ லுட்ரோ, ஆன்டி லுட்ரான் அப்படிங்கிற காரியம்லாம் அங்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அப்போ ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து ஆதாம் செம்மையை நாம படைத்திருக்கிறாரு, மகிமையெல்லாம் கணத்தினா முடிச்சு விட்டுப்பட்டிருக்கிறாரு, பூரண மனுஷனா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஆண்டவராய் யெசுவா கிறிஸ்து பாவம் இல்லாத ஒரு பூரணமான மனிதனாக இருந்திருக்கிறாரு. தேவதூது சற்று சிறுவனாக்கி இருக்கிறாரு. இந்த ஆதாமுக்கு ஈடுகிராம இருப்பதற்காக இவருக்கு ஒரு சரீரத்தை கன்னியின் வயிற்றிலே ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. எதற்காக? ஆதாமுக்கு ஈடுகிரயமாக சரி நிகராக பலி செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே லோகாசா இருந்தவரை மாம்சம் ஆக்கி இருக்கிறாரு. அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி நாம இந்த காரியங்களை நாம படிக்கிறோம். அப்போ ஒரு ஆதாமுக்கு ஈடாக இன்னொரு மனுஷன் இல்லையா, ஆதாமுங்கிற ஒரு மனுஷனுக்கு ஈடாக இன்னொரு மனுஷன் லோகாசா இருந்தவர் மனுஷனா ஆக்கியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இது ஒரு சோல், இவர்கிட்ட இருக்கிறதும் சுவாசிக்கிற தத்துவம் இல்லையா, சரீரம் மண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஜீவ சுவாசை ஊதி ஜீவிக்கிற ஆத்மாவும் ஆனான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்கேயும் ஒரு சோலா இருக்குது. அதே போல இவருக்கு சரீரத்தை மேரின் வயிற்றிலே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு.
லோகாச இருந்த அந்த ஜீவனை இங்க கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. அப்ப இது ஒரு சோலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க பாடி பிளஸ் லைஃப் ரெண்டு சேர்ந்து இருக்கக்கூடியா இருக்கிறது. அதே காரியம் இங்கே பாடி பிளஸ் லைஃப் ஜீவன் இருக்குது. அத அடையாளமாக எப்படி சொல்றாரு? என்னுடைய சரீரம் அப்பமாக, திராட்சை பழ ரசமாக அங்க அடையாளப்படுத்தி அங்க சொல்லப்படுகிறது. அந்த அடையாளத்தை தான் பஸ்காவில் நாம என்ன பண்றோம்? அதை பயன்படுத்தி நமக்காக விதமாக மீட்பு கிரயத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. இந்த காரியங்கள் எல்லாம் நாம புரிந்து அதை அந்த இவருடைய தமிழ் ஜீவனை கொடுத்த அந்த நாளை நாம நன்றி உணர்வோடு ஆசரிக்க நாம கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போல இந்த காரியங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹிலாஸ்மஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதை பார்த்தோம்னா 1 யோவான் 2:2 பார்த்தோம்னா நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று அங்க சொல்லி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இங்க வந்து ப்ரோபிட்டியேஷன் அப்படின்னு சொல்லி அங்க ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அது தமிழ்ல கிருபாதார பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அதுக்கான கிரேக்க வார்த்தை ஹிலோஸ்மஸ். அப்ப அட்டோன்மெண்ட் ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது எந்த ஒப்புரவாகணும்? சினம் தணிக்கக்கூடிய அந்த நீதியுடைய சினம் தணித்து தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இப்ப கிருபாதார பலிங்கிற வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஹிலோஸ்மஸ் வருது. இன்னும் சரியான விதத்துல நாம சொல்ல போனா சினம் தணித்து சாந்தப்படுத்தும் பலி அப்படிங்கிறதா சரியான ஒரு வார்த்தையாக இது இருக்கக்கூடியதா இருக்கு. சினம் அதாவது நீதியின் சினம் தளித்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பலியாக ஆண்டவராய் இயேசு இருக்கிறாரு. நம்மளை பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற சர்வலோகத்துக்காகவும் நீதியை சினத்தை தணித்து சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு பலியாக ஆண்டவராய் இயேசு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இதன் மூலமாக தேவனோடு ஒரு கம்யூனியன் வருது, தேவனோடு ஒப்புரவாகணும். அதற்கு தான் அட்டோன்மெண்ட், அதற்கான அர்த்தம் தான் ஹிலோஸ்மஸா இருக்கு. தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அந்த சினத்தை தணித்து சாந்தப்படுத்தி மறுபடியும் தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியமாக அந்த கிருபாதார பலி என்று அங்க இருக்கிறதை நாம பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் இதுக்காக, இந்த கிருபாதார பலிக்காக நாம ஏதாவது செய்திருக்கிறோமா? நாம ஒண்ணுமே செய்யல. இதெல்லாம் கிருபையாக அவர் கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறாரு. தேவன் இலவசமாக தான் நம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்திருக்காரு. குமாரனை இலவசமாக தான் தம்மை கிருபாதார பலியாக கொடுத்திருக்கிறாரு. அப்ப இதற்காக நாம எதுவுமே செய்யல, இலவசமாக கிருபையாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இலவசமா வந்தது அப்படின்னாவே நாம என்ன பண்ணுவோம்? எதை கொடுத்தாலும் எனக்கு 2 கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் இந்த காலத்துல அநேகர் இருக்கிறாங்க. நான் வேலை செய்யற இடத்துக்கு சொல்லுவாங்க, சொல்லும்போது இலவசமா கொடுக்குறாங்க அப்படின்னா யானையா இருந்தாலும் எனக்கு 2 கொடுங்கன்னு சொல்லக்கூடிய காலமா இருக்குது. இலவசமா ஒரு காரியம் வருது அப்படின்னா அதுக்கு அவசியமா இருந்தாதாலேயே அதை நம்ம வாங்கக்கூடாது. இலவசம் வருதுங்கிறதுக்காக யானை கொடுக்குறாங்க, இலவசம் ஆளுக்கு 2 யானை கொடுக்குறான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டோம்னா அதுக்கு யார் கட்டி தீனி போடுறது? அது உங்களால முடியுமா? அதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா? இதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அதனால இலவசம் வரக்கூடிய காரியம் எதையும் நம்ம விரும்பக்கூடாது அப்படிங்கிற கருத்துல சொல்லுவாங்க. அப்ப இங்க தேவன் நமக்கு இலவசமா கொடுக்கிறாரு அப்படிங்கிறதுனால நாம் இது ஏனோ தானோ என்று நினைக்க கூடாது. நாம் தகுதி இல்லாதபடிக்கு இருக்கிறோம். தேவனுக்கு தகுதி இல்லாத நமக்கு நம்மளை ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறாரு, நம்மளை மீட்டெடுக்கிறாரு. அப்ப இதை ரொம்ப உயர்வாக மதிக்கக்கூடியவர்களா இருக்கணும். இப்ப பஸ்காவை இருக்கிறனா ரொம்ப உயர்வாக மதித்து இதன் மூலமா நம்முடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, போக்கப்படுகிறது, சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், தேவனோடு ஒரு ஐக்கிய பந்தத்துக்குள்ள வருகிறோம். இது எல்லாமே இந்த ரேன்சம் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, இது தேவன் நமக்கு கிருபையா கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை வாஞ்சியோடு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
சரி. அதை குறித்து 2 Corinthians 15:19 நம்ம 19:20 நம்ம படிக்கிறோம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகிய உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளா இருந்து தேவனோடு ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்ப உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாதபடிக்கு கிருபையாக அவைகளிலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து அவர் சம்பாதிக்கிறார். ஆண்டவரை எஸ்ஸா குருசு நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாரு. தன்னுடைய கிருபாதார பலியை கொடுத்து நம்மளை சம்பாதிச்சிருக்கிறாரு. எதற்காக? தேவனோடு ஒப்புரவாகும்படிக்கு. அந்த ஒப்புரவு உபதேசம் எங்களுக்கு ஒப்பு கொடுத்தான்னு சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஆகினால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப சுவிசேஷ யுகத்துல பரிசுத்தவான்களின் பலிகள் தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்கான காரணம் என்ன? அந்த கிருபாதார பலி. நீ சினம் தடித்து சாந்தப்படுத்தும் பலியாக அது இருக்கிறதுனால தேவனோடு அவர்கள் ஒப்புரவாகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப தேவனோட ஒப்புரவாக இருக்கும்போது இவர்களோட பலி தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. ஒப்புரவானதுனால தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. அப்ப தேவன் ஆண்டவராய் இயேசு மீட்கும் பலி இவர்களுக்காக சாட்டப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக இவர்கள் பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 8ஆம் நாளுக்கான அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டதா தேவன் கருதுகிறாரு. நியாயமானவர்களாக கருதுகிறாரு. ஆகையினால இவர்களுடைய பலி தேவனுடைய பார்வையிலே வெளியேறப்பட்டதா இருக்கு. இவருடைய மரணம் வெளியேறப்பட்டதை வேதாகமத்தில் படிக்கிறோம். சங்கீதம் 116 அது குறித்து சொல்றாரு. சங்கீதம் 116 115 15ஆம் வசனம் நினைக்கிறேன். சங்கீதம் 116 15ஆம் வசனம் பார்த்தோம்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப மேலோட்டமா பாக்குற கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மரணம் இவ்வளவு அருமையானு சொல்றாரு, அப்ப தேவன் மரணத்தை விரும்புகிறாரா? ஆனா இங்க சொல்லு பரிசுத்தவான்களின் மரணம். பரிசுத்தவான்களின் மரணம் என்பது அவர்கள் பலியா இருக்கிறது. தேவனுக்கென்று வாலண்டியாக தம்மை ஒப்பு கொடுத்த அந்த பலி. ஏன்னா அந்த பலி வந்து தேவனோட ஒப்புரவாகுதல் மூலமாக கிடைத்தது. ஒப்புரவு மூலமாக இவர்கள் நியாயமாக்கப்பட்டிருக்காங்க. 8ஆம் நாளுக்கான உரிமைகளை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதை இவர்கள் பலி செய்யும் போது அந்த மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்கிறது. ஆனா உலகத்தாரின் பார்வைக்கு அது சாதாரணமான ஆதாம் மூலம் அந்த மரணம் போல இருக்கிறது. தேவனுடைய பார்வையிலே அது வெளியேறப்பட்டதாக அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது என்றது நாம் பார்க்கிறோம். அப்ப இதை குறித்து நிறைய தப்பறைகள் உலாவிக் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ மண்டலத்துல. யெசுவா இன்னும் மனுஷிகத்தெல்லாம் இருக்கிறாரு. அவருடைய பாடுகள் தான் மீட்குகரையும். அவர் தான் தேவன். மனுஷனுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு அவரும் உயர்த்தப்பட்டாரு. இப்படியெல்லாம் கிறிஸ்தவ மண்டலத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எசாயால படிக்கிறார், அவர் தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். மாம்சத்தை கொலைந்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். இப்ப மனுஷனா யெசுவா நித்தியத்துக்கு மறிச்சிருக்கிறார். தம்முடைய மரணத்தை கொடுத்திருக்கிறாருன்னா நித்தியத்துக்கு மறிச்சிட்டாரு. அவரை தேவன் உயிரோடு எழுப்பல அப்படின்னாக்க, புது சிருஷ்டியாக அவர் உயிரோடு எழுப்பல அப்படின்னாக்க அவருடைய மரணம் நித்தியத்துக்கு மானது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்ப புது சிருஷ்டி தெய்வீக சுபாவத்துல உயிரோடு வரும்போது அந்த மீட்கும் பலி புண்ணியத்தின் மூலமாக அதையும் கூட அவர் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப புது சிருஷ்டி அது தெய்வீக சுபாவத்தில் எழுந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அவருடைய உண்மைத்துவம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதா இருக்குது. லோகாசா இருந்த போதும் சரி, மாம்சமாக இருந்த போதும் சரி, இப்பொழுது அவர் மகிமையில் இருக்கும் போதும் சரி, அவர் தேவனுக்கென்று வைத்திருக்க காத்துக்கொண்டு வைத்திருக்க அந்த உண்மைத்துவம் என்றென்றும் மாறாததாக இருக்கிறது. ஆனா நாம நமது குணங்களை மாற்றிக்கொண்டே வரணும். இப்ப அவர்கிட்ட இருக்கிற அந்த குணப்பண்புகளை படிக்கப்பட்ட ஒரு குணப்பண்பா இருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து லோகாசா இருக்கும் போது அவருக்கு விதமான பரீட்சைகள் சோதனைகள் அவ்வளவா கிடையாது. கீழ்ப்படைந்து கொண்டே இருந்தாரு.
ஆனா மரணமே நேடுதா இருந்தாலும் தேவனில் கொண்ட அந்த உண்மைத்துவத்தை நான் காத்து நடப்பேன், தேவன் சித்தமா நடப்பேன் என்று அந்த நிரூபத்தை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மனுஷனா ஆகும்போது தான் வந்திருக்கிறது. இப்போ உபத்திரங்கள் மத்தியிலும் துன்பங்கள் மத்தியிலும் தன்னோட ஜீவனே போவதா இருந்தாலும் உண்மைத்துவத்தோடு இருப்பேன் என்று சொல்ல காரியம் இங்கே வந்திருக்குது. தேவனை எல்லாத்துக்கும் மேல அவரை தெய்வீக சுபாவத்திலே உயர்த்திருக்கிறார் என்று நாம பார்க்கிறோம். ஆனா நாம நமது குணங்களை கிறிஸ்துக்குள்ளாக மாற்றிக்கொண்டே வரணும், மாற்றிக்கொண்டே இருக்கணும். நம்முடைய கேரக்டரை கிறிஸ்துக்குள்ளாக வளர்த்து கொண்டே இருக்கணும். ஏன்னா இப்போ நாம கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். ஆண்டவரே எஸ்ஆர் நம்முடைய கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறாரு. இப்ப ஆதாம் மூலம் இருந்த அந்த குண பண்புகள் எல்லாம் மாற்றி கிறிஸ்துக்குள்ளான புதிய குணப்பண்புகளா, கிறிஸ்து எப்படி தேவனுக்கு உண்மைத்துவம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே விதமாக உண்மைத்துவத்தோடு கீழ்ப்படிம்படிக்கான கிறிஸ்துக்குள்ளான அந்த குண சாயலை வளர்த்து கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். இப்படி வளர்ந்து கொண்டே வரும்போது நமக்கு பரீட்சை, உபத்திரவங்கள், துன்ப துயரங்கள் வரும். அந்த துன்ப துயரங்கள் மத்தியிலும் நாம் அந்த குணப்பண்புகளை காத்து கொள்ளும் போது அந்த குணப்பண்புகள் உடைக்க முடியாத மாறாத ஒரு தன்மை உள்ளதாக படிக்கப்படுத்தப்படுகிறது. அதே போலதான் யெஷுவா குணப்பண்புகள் படிக்கப்படுத்தப்பட்டன, பரிசுத்தவான்கள் குணப்பண்புகளும் படிக்கப்படுத்தப்பட்டன. அப்ப நாம கிறிஸ்து விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. இப்போ நாம் கிறிஸ்து உடையவர்களா இருக்கிறோம். நாம கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தையை தரித்து கொண்டவர்களாக குணப்பண்புகள் படிக்கப்படுத்தப்பட்டவர்களாக வளர்ந்து கொண்டே இருக்கணும். அப்ப படிக்கப்படுத்தப்பட்ட அந்த குணப்பண்புகள் தான் யெஷுவா கிறிஸ்துக்கு ஒரு அலங்காரமா இருக்கிறது. அது அலங்கரிப்போட ஒரு உச்சகட்டமா இருக்குது. யெஷுவா சொன்ன அந்த பண்புகள் அலங்கரிக்கப்பட்ட, படிக்கப்படுத்தப்பட்ட குணப்பண்புகள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு உச்சகட்டமாக அது இருக்குதுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதெல்லாம என்னது? மீட்கும் பலி. மீட்கும் பலியை தன்னைத்தான் ஒப்பு கொடுத்ததுனால தேவ சித்தத்துக்கு இணக்கமாக மனுமக்களை மீட்டெடுப்பதற்கு தம்மை தாமை ஒப்பு கொடுத்ததுனால அப்படி ஒரு அலங்கரிப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட அலங்கரிப்பை நோக்கி தான் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் முன்னேற்றம் அடைந்து போய்கொண்டே இருக்கணும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாமெல்லாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? தேவ நீதி அதை கேட்குது, தேவனுடைய அன்பு அதை தூண்டுது. அப்ப யெஷுவா கிறிஸ்து அதை செயல்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நாமெல்லாம் இப்ப யாருடையவர்களாக இருக்கிறோம்? யெஷுவா கிறிஸ்துடையவர்களாக நாம இருக்கிறோம். நாம பாட்டு கூட படிக்கிறோம் இல்லைங்களா? நீயுனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீயுனக்கு சொந்தமல்லவே. பாடுறோம் இல்லைங்களா? கிறிஸ்து ராயருக்கே சொந்தமா இருக்கிறோம். யெஷுவா கிறிஸ்து சொந்தம் உள்ளவர்களாக நாம இருக்கிறோம். இதை சரியாக புரிந்து கொண்டோமானால், இந்த ரேன்சம் மீட்கும் பலிங்கிறத சரியாக புரிந்து கொண்டோமானால் பல தப்பறைகளிலிருந்து வெளியே வரலாம். ட்ரினிட்டிங்கிறது மனுஷன் அழியாமை உள்ளவனா இருக்கிறான், நித்திய நரக வேதனை, அநேக பல தப்பறைகளிலிருந்து நம்ம வெளியே வரலாம். இந்த மீட்கும் பலி அப்படிங்கிற காரியத்தை புரியாதனால்தான் அநேகர் தப்பறைக்குள்ளாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமானதா இருக்கிறது. பரிசுத்த ஆவி, தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவிங்கிறதும் எல்லாருக்குமானதா இருக்கு. இப்ப தெய்வீக சாயலை திரும்ப உண்டு பண்ணுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்ப மீட்கும் பலி நமக்கு மாத்திரமல்ல, சர்வலோகத்தில் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கீழ்பாதார பலி என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம படிச்சோம். கொஞ்சம் சற்று நேரத்துக்கு முன்னால நாம படிச்சோம். அதே மாதிரி பரிசுத்தாவி கொடுக்கப்படுவதும் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தங்களுக்கு மட்டும்தான் பரிசுத்தாவி, மற்றவர்கள் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அனைவருக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படக்கூடியதா இருக்கிறது. உலக மக்களுக்கும் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. பெசிலியா காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு. அப்ப பரிசுத்தாவி பெறும்போது அவர்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிற போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப இதெல்லாம் அறியாதபடிக்கு அநேக பல தப்பறைகள் உலகத்துல உள்ளாகி கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல விசேஷமா பார்த்தோம்னா கால்வினேஷன் தியரி அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பலி சபைக்கு மட்டும்தான் உரியதுன்னு நினைக்கிறாங்க, மற்ற யாருக்கும் கிடையாது. கிறிஸ்துவ ரேன்சம்
ரேன்சனுடைய அந்த பயன்பாடு சபைக்கு மட்டுமே உரியது என்று அங்க சொல்றாங்க. அது தவறான ஒரு காரியமா இருக்குது. கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நம்ம படிக்கிறோம். அப்போ அது எல்லாருக்கும் தான் இருக்குது. ஆனா கால்வினிஸ்டிக் தியரியா உடையக்கூடிய அந்த ஆட்கள் அது பசுவாங்களுக்கு மட்டுமே உரிய காரியம் என்று தப்பறையாக போதிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்க, யூனிவர்சலிஸ்டிக் தியரி சொல்லி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நித்திய ஜீவன் அப்படிங்கிறது சாவட்டு மணிக்கு எல்லாத்துக்குமே உடையது, எல்லாத்துக்குமே தேவன் நித்திய ஜீவன் கொடுக்கிறார். எல்லாத்துக்கும் நித்திய ஜீவன் கொடுக்கிறாருன்னா எவ்வளவு தூரம் நம்ம ஏன் பிரயாசப்படணும் இல்லைங்களா? அது ஒரு தப்பறையான உபதேசமா இருக்கு. எல்லாத்தையும் நித்திய ஜீவன் கொடுக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரோபோட் போல இல்லைங்களா? இப்ப ரோபோட்டுக்கு அந்த சுய சித்தம், சுயாதீனம் இதெல்லாம் இருக்காது. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். அது போலதான் இவங்க சொல்றாங்க. இவங்க யூனிவர்சலிஸ்டிக் தியரின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே தேவன் நித்திய ஜீவனை சித்தம் உள்ளவராக எல்லாத்துக்குமே ஜீவனை கொடுத்துருவாரு அப்படிங்கிறப்போ அது தவறான ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா சுயாதீனத்தோடு இருக்கும்போது தான் அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கும். மனிதனுக்கு சுயாதீனம் இல்லைன்னா அவனுக்கு சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. சுயாதீனத்தோடு இருக்கிறோம், நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய முடிவா இருக்குது. அப்படி நம்முடைய முடிவா இருக்கிறதுனால அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. தேவன் அதனாலதான் மனுஷன் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் சுயாதீனத்தை கொடுக்குறாரு. சுயாதீனத்தை அவர் டச் பண்றதே கிடையாது. இப்ப யெசுவா தமக்கும் வைத்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாமே செய்தாரு, பாடுகளை சகித்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவருக்கு தேவன் சுயாதீனம் கொடுத்திருக்கிறார். சுயாதீனமாக தன்னை மீட்கும் கிரயமாக மீட்கும் விலையா ஒப்பு கொடுத்ததுனால எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சு வரும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம், அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கக்கூடியதா இருக்கிறது. அந்த சந்தோஷம் பொருட்டு அந்த காரியங்களை செய்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனும் அவருடைய திட்டத்திலே சந்தோஷப்படக்கூடியவராக இருக்கிறாரு, மகிழ்ச்சி அடையக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப நாம சந்தோஷமா இருப்பதற்காக தான் குமாரனை கொடுத்திருக்க. நாம சுயாதீனமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து சிந்தையை வளர்த்து கொண்டு மறுபடியும் நித்திய ஜீவனை பெற்று சுயாதீனமாக பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, அவர்களை சோத்தரிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம இருக்கும்படிக்கு தேவ பக்தியில் ஒரு சந்தையை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் தேவன் நமக்கு குமாரனை கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் அப்போஸ்தலர் சொல்லும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருப்பதே உங்கள் பேலன். இந்த சந்தோஷம் எதன் மூலமா வரும்? சுயாதீனமாக இந்த காரியங்களை செய்யும் போதுதான் அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடியதா இருக்கும். அப்ப நாமும் சுயாதீனமாக பஸ்காவை ஆசரிக்கக்கூடிய நாம் சுயாதீனமாக நம்முடைய சுய காரியங்களை, சுயமான நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள், பாவ காரியங்கள், நம்மகிட்ட என்ன என்ன குறைபாடுகள் இருக்கு இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து சுயாதீனமாக எந்த ஒரு போர்ஸும் இல்லாம அதை யோசித்து பார்த்து இதில் எல்லாம் நான் விட்டு விட்டு கிறிஸ்துவை இருக பற்றி கொள்ளும் போது ஆவியோடு கருத்தோடு உணர்வோடு உண்மையோடு நாம் அந்த ஆசரிப்பை ஆசரிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சியும், அளவிடப்படாத ஒரு ஆசீர்வாதங்களும் இதிலே இருக்கிறதை நிச்சயமா நாம் காண்போம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பே எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு? சகல ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி அங்கு சொல்லப்படக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இது வலுக்கட்டாயமாக கொடுக்கப்பட்டாக நிச்சயமா சந்தோஷமா இருக்காது. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் ஒருவேளை சாக்லேட்டா இருக்கும், இனிப்பு பலகாரம் இருக்கட்டும், பிடிக்கல அப்படிங்கிறப்ப வலுக்கட்டாயமாக கொடுத்தோமானால் அங்கே சந்தோஷம் இருக்காது. அங்க சுயாதீனம் இருக்கும்போது அங்க சந்தோஷம் இருக்கும். இப்ப நாமே சுயமாய் விருப்பத்தோடு இந்த காரியங்களை சம்பாதிக்கணும். கிறிஸ்து சிந்தையை கிறிஸ்து சாயலை வளர்த்து கொள்ளக்கூடிய அந்த காரியங்களே சுயாதீன சுய சித்தத்தோடு விருப்பத்தோடு சம்பாதிக்கணும். அப்படி இருக்கும்போது அதுல மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்ப நாம கால்வினிஸ்ட் தியரிக்குள்ளேயும் கிடையாது, யூனிவர்சலிட்டி தியரிக்குள்ளேயும் கிடையாது. அப்ப நாம எங்க இருக்கிறோம்? ரெண்டுக்கும் நடுப்புற இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்கிறது இல்லையா? ரெண்டுக்கு நடுவாலதான் நம்ம இருக்கக்கூடியதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப கால்வினிஸ்டிக் தியரி அப்படிங்கிறதும் தப்பறையா இருக்குது, யூனிவர்சிட்டிக் தியரி அப்படிங்கிறதும் தப்பறையா இருக்குது. அப்ப சுயாதீன சுய சித்தத்தோடு நாம் கிறிஸ்துவை இருக பற்றி கொண்டு கிறிஸ்துவ சிந்தை வளர்த்து கொள்ளும் போது தேவன் அது மகிழ்ச்சி அடையக்கூடியவரா
இருக்கிறாரு. நாமும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த சுயாதீன சித்தத்தோடு செயல்போது மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ 1 தீமோத்தேயு 2:4 படிக்கிறோம். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்படி சுயாதீன சித்தத்தோடு எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். இதுக்கு தான் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப இப்படி இருக்கும் போதுதான் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது, தேவனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, தேவனுக்கு மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னதில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சந்தோஷமும் மனுஷன் மேல் பிரியமும் இருப்பதாக. இந்த காரியங்களும் இருக்கணும்னா எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அது ஒவ்வொரு மனிதனும் சுயாதீன சித்தத்தோடு அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் எசாயா 11:9 சொல்லும்போது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறோம். அப்ப இந்த அறிவு சுயாதீன சித்தத்தோடு நாம் அதை செயல்படுத்தும் போது நமக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப உலக மக்களுக்கு அந்த விதமா சுயாதீன சித்தத்தோடு செயல்படணுங்கிறதுக்காக தான் பெசிலியா காலத்தை தேவன் ஏற்பாடு வைத்திருக்கிறாரு. இப்ப தேவன் நம்ம மூளையில் உள்ள இந்த குறைபாடுகளை சரி பண்ணணும். சரி பண்ணாதான் இந்த சுயாதீன சித்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருப்போம். அதனாலதான் பெசிலியா காலத்துல புதிய சரீரம் கொடுக்கப்படக்கூடியதா இருக்குது. நமக்குள்ள சரீரம் அழிந்து போகிறது. புதிய சரீரம் கொடுக்கும் போது இந்த குறைபாடுகள் இல்லாம சரி செய்யப்படக்கூடியதா இருக்கிறது. இப்ப யெசுவா தலையாக இருப்பாரு, எல்லாரும் சரி செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. பிறகுதான் ரட்சிப்பு. இப்ப ஒரு மரண பர்யம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப பிறகுதான் ரட்சிப்பு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஜலத்தான் நீர் போல பூமி கர்த்தரை அறிவினால நிறைந்திருக்கக்கூடியதா இருக்கும் அந்த காலகட்டத்திலே என்று நாம படிக்கிறோம். அப்ப ரட்சிப்பு அப்படிங்கிறது, சத்தியத்தை அறிகிற அறிவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் உரிய ஒரு காரியமா இருக்குது. எல்லாருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது. ஜீவனை நிச்சயம் அடைவதற்கான சந்தர்ப்பம், சுயாதீனத்தோடு நித்திய ஜீவனை அடைவதற்கான சந்தர்ப்பம் எல்லாருக்கும் தேவன் ஏற்பாடு செய்திருக்கிறார். எதன் மூலமாக? அந்த மீட்கும் பலி, அந்த ரேன்சம் மூலமாக தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம புரிந்து கொள்கிறோம். அப்ப அது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ரோமர்ல படிக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள் நாம் படிக்கும்போது, மேலும் சகோதரர் நீங்கள் உங்களே புத்திமான்கள் எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், பிரஜாதியோட நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேல் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனில் வந்து யாக்கோபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார். நான் அவருடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடைய செய்ய உடன்படிக்கை என்று அவங்க எழுதியிருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, பிரஜாதர் எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அவர்களிடத்துல இந்த அவபக்தி எல்லாமே நீக்கப்படக்கூடியதா இருக்குது இல்லையா? இப்போ இஸ்ரவேலருக்கு இருக்கக்கூடிய அந்த அவபக்தியும் நீக்கிறாரு. சீயோனிலிருந்து வந்து அவபக்தி யாக்கோபை விட்டு விலக்குவார் என்று அங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். அப்ப ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏவான ஒரு தீர்ப்பாக அதெல்லாம் இருக்கிறது. அப்ப ஜீவனை பெறணும்னா நியாயமாகுதல் பெறுவதற்கான ஒரு காரியம் இருக்கிறது. இப்ப இது எல்லாமே எதன் மூலமா வருகிறது? மீட்கும் பலி, அந்த ரேன்சம் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ரோமர் 5ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை நாம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவன் அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று அங்க இருக்கிறது நாம படிக்கிறோம். அப்போ ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷனும் ஆக்கினைக்கு ஏதுவான மரண தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இஸ்வாக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்கக்கூடிய அந்த ரேன்சம் மூலமாக எல்லாருக்கும் ஜீவனை அளிக்கக்கூடிய நீதிக்கு எதுவான தீர்ப்பு உண்டானது சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறாரு. ஆண்டவராய் இயேசுவினுடைய கீழ்ப்படிதலினாலே அந்த உண்மைத்துவத்தின் மூலமாக அநேக நீதிமான் ஆக்கப்படுகிற கூடியவர்களாக இருக்கிறாங்க
அப்ப அந்த ரேன்சம் மெரிட் அப்படிங்கிறப்போ எல்லா மனுஷருக்கும் உரிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சரி, அதனாலதான் எஸ்ஆர் சொல்லி ஓகே. இப்ப ரேன்சம் மெரிட் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, எல்லாத்துக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தெரிந்து கொள்ளப்படாத எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரெச்சிபிக்கு ஏதுவான நித்திய பெறுவதற்கு ஏதுவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த ரேன்சம் மீட்கும்பலி அப்படிங்கிறது தேவனுடைய அன்பு அதை தூண்டக்கூடியதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் தான் சம்பாதித்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் எதற்காக? மனிதன் இறந்து போன அந்த தேவ சாயலை பெறணும். தேவ மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்ட அந்த பழைய நிலையை இவன் மறுபடியும் அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நாம பார்க்கிறோம், சொல்லி பார்க்கிறோம். அப்ப எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியாக அது இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி, அப்போ தேவனுடைய அன்பும் ரட்சிப்பும் எல்லா மனிதருக்கும் உரிய ஒரு காரியமா இருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நாம் படிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரால் குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவ அறியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இருக்குது, நரகத்துல போட்டு வாட்டி உதைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? உலகத்தை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அனுப்பல, அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக அனுப்பியிருக்கிறாரு. இப்படி தேவனுடைய அன்பும் ரட்சிப்பும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரு காரியமா இருக்கிறது என்று நாம பார்க்கிறோம். அதனாலதான் ரோமர் 5:6-8 வரைக்கும் பார்க்கும்போது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்துல கிறிஸ்து அக்கிரமக்காருக்காக மரித்தாரு. நீதிமானுக்கா ஒருவன் மறிக்கிறது அரிது, நல்லவனுக்கா ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான். நாம் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினாரு. இப்ப நேற்று இந்த கொஸ்டினை குறித்து பார்த்தோம் இல்லையா? நீதிமான் அப்படிங்கிறப்ப ஜஸ்டா இருக்கிறவன், அப்ப நீதியும் நியாயத்தும் பூமியில நடப்பிக்கிறவன், அவன் நீதிக்கு மேல எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவனுக்கு ஒருத்தன் மறிக்கிறது அரியுது. ஆனா நல்லவன் அப்படிங்கிறப்போ நீதிக்கு மேலாக மற்றவர்களை நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு ஒருவேளை மறிக்க துணிவான். இப்படிதான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் நமக்காக மரித்திருக்கிறாரு. அக்கிரமக்காராய நமக்காக மரித்திருக்கிறாரு. இப்ப நாம் பாவிகளா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததுனாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அதனால்தான் தீமையை சொல்லும்போது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் கொள்ளவரா இருக்கிறாரு. அப்ப இது பிரயாசப்படுகிறோம், நிந்தையை அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமா விசுவாசிகளும் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் சொல்லப்படுறது பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 4:10. அப்போ எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் ரட்சகர். அவருடைய ரட்சிப்பும் அன்பும் எல்லா மனுஷனுக்கும் உரியது. மீட்கும் பலி, அந்த மீட்கும் கிரயம் அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் உரியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்ப தீத்துல 2:11 சொல்லும் போது கூட எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்க அளிக்கிறதுக்காக தான் தேவ கிருபையானது பிரசன்னமாயிருக்கிறது. அந்த மீட்கும் பலியை குறித்த காரியங்கள் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமா அந்த மீட்கும் கரையம் குறித்த காரியங்கள் நாம் முழுமையாக தெளிவா புரிந்து கொண்டோமானால் எந்த ஒரு தப்பறையும் நம்மிடத்துல பிரவேசிக்க இடம் கொடுக்காது. அதை தீர்த்து 3:4 படிக்கும்போது நம்முடைய ரட்சகராய் தேவனுக்கு தயையும், நம்ம ரட்சகராய் தேவனுடைய தயையும் மனுஷன் மேல் அன்பும் பிரசன்னமான போது, எப்படி அன்பு பிரசன்னமாகுது? நம்மளுக்கு யூரோப்பியரான குமார் நமக்காக கொடுத்துக்கும் போது அதன் மூலமா அன்பு பிரசன்னமாகுது, தேவோட தயை நம்மளுக்கு பிரசன்னமாகுது அப்படிங்கிறத
நாம புரிந்து கொண்டுள்ளோம். அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும், இழந்து போனதுல திரும்பி பெறணும். இதற்காக எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க இந்த மீட்பு கரையாம் அது நமக்கு ஏற்பாடு செய்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா? அதனால்தான் அவன் பக்தி யாக்கோபு விட்டு விலக்குவார், அவருடைய பாவங்கள் நீக்கும்போது அவர்கள் உடன்படிக்கை பண்ணுவார் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா மனுஷனுக்கும் ஜீவன் அளிக்கு நீதிக்கு ஏற்ப தீர்ப்பாக அது இருக்கிறது. அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று வேதத்தில் இருக்கிற காரியங்களை நாம படிக்கிறோம். அப்போ அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9 படிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் எஸ்ஐயா சொல்றாரு, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளின்னு சொல்லி படிக்கிறோம். இங்க தமிழ்ல பார்த்தா வந்து என்று போட்டிருக்கும். உலகத்தில் வந்து அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் வந்த, உலகத்தில் வந்த ஆதாமுக்குள்ளே பிறந்த எந்த மனுஷனையும், ஆதாமுக்குள்ளே பிறந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று இருக்கிறதை நாம படிக்கிறோம். இப்ப இதுல என்ன எதுக்காக பிரகாசிக்கிறாரு? அவனுக்கு ஜீவனுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும், தேவனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு ஒப்புரவாகி சுயாதீன சுய சித்தத்தோடு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை ரொம்ப நெருக்கமான பந்தத்துக்குள்ளே வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைபடிக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒப்புரவாதலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஒப்புரவாதல் வரணும் அப்படின்னாக்க அங்க தேவனும் நம்மோட ஒப்புரவாதத்துக்கு நெருங்கி வரணும், மனுஷனும் நெருங்கி வரணும். 2 பேரும் வந்தாதான் ஒப்புரவாதம். 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க. தேவன் மட்டும் வர்றார், எப்ப வருவான்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனா மனுஷன் வரல அப்படின்னாக்க அது ஒப்புரவாதல் ஆகாது. தேவனும் வரணும், மனிதனும் சுயாதீன சுய சித்தத்தோடு தேவனை ரொம்ப நெருக்கமா கிட்டி சேர வரணும். அதை எங்க படிக்கிறோம்? யெசாயா சொல்ல ஊமையில சொல்றோம், படிக்கிறோம் இல்லைங்களா? யெசாயா ஊமையில படிக்கும்போது ஒரு ஒரு மனிதனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தன் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் பிரிச்சு கொடு அப்படின்னு வாங்கிட்டு போறான். போயிட்டு எல்லாத்தையும் பாவ வழியிலே அழித்துட்டு அவன் பஞ்சத்துல இருக்கும்போது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் போது, பன்றி மேய்த்து கொண்டு ஒரு மனிதனை போய் பன்றி மேய்த்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு சுய புத்தி வருது. என்னுடைய தகப்பனத்துல அநேகர் இருக்கிறாங்க, நல்ல சாப்பாடு, என்னோட தகப்பனத்துல இருக்கிற வேலைக்காரர்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்குது. ஆனா நானு பன்றிகள் தின்ற அந்த தவிடு கூட கிடைக்காதபடிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் புத்தி திரும்ப வந்து, நான் என் தகப்பனத்தை மறுபடியும் திரும்ப போவேன், போயிட்டு நான் பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் மூக்கு விரோதமாக நான் பாவம் செய்துட்டேன், உம்முடைய பிள்ளைகளா என்னை ஏற்றுக்கொள்ளாதையும் உம்முடைய ஊழியக்காரர் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் போவேன்னு சொல்லி அவன் திருப்பி வர்றான். அப்ப அவன் திருப்பி வரும்போது தகப்பன் என்ன பண்றாரு? மேலே இருந்து பார்த்து தூரத்தில் வரும்போது ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனை உடைய மாத்துறாரு, அலங்கரிப்பு மாத்துறாரு, வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாரு அப்படிங்கிற கருத்தை பார்க்கிறோம். அப்போ தேவனோடு ஒப்புரவாகிறதுக்கு இந்த மனுஷனும் வரணும். தேவன் எப்போ வருவானோ அவளோடு காத்து கொண்டிருக்கிறாரு. மனுஷன் வரும்போது, தேவனோட ஐக்கிய பந்தத்துக்குள்ள வரும்போது, தேவனுக்கு தன்னை பிரேசை பண்ணும்போது வாஞ்சியோடு வந்து அவனை ஆற தழுவி அவனுக்கு தேவையான காரியங்களை ட்ரெஸ்ஸை கந்த துணியெல்லாம் ட்ரெஸ் மாத்துறார். அவனோட நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாக நியாயமாக்குறார், நீதிமானாக எண்ணுகிறார், அவனுக்கு அலங்கரிப்பு கொடுக்கிறார் இல்லையா? அவனுக்கு மோதிரங்கள் இதெல்லாம் அணிவிக்கிறார். அப்ப அவனு வீட்டுக்குள்ள கூட்டு போறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுக்குன்னு மனம் மாறி வர்றவன் அநேகர் இப்ப இந்த நிலையில நிக்கிறான்னு வச்சுட்டாங்க, திரும்பி போயிட்டான்னா தேவனோட ஒப்புரவாதல் முழுமையா கிடையாது. பிரேச பண்றவன் தேவனுக்கு பெரியமா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். வந்துட்டு முழுசா அவரோடு கூட வீட்டுக்குள்ள போகணும். வீட்டுக்குள்ள போனா அங்க பெரிய விருந்து ஆயத்தமாயிருக்குது. அதே போலதான் மீட்கும் பலி புண்ணியத்தின் மூலமாக இதெல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்குது. தேவன் எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. வந்து தேவனுக்கு பிரேசை பண்ணும்போது அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போறாரு. அவரோட வீட்டுக்குள்ளே கூட்டு போய் அவரோட சட்டைகளுக்குள்ளே கூட்டு போய் தங்களை அங்க பெரிய விருந்து வைக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ 2 பேருமே ஒப்புரவாதத்துக்குள்ள வரக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்கிறோம். இப்ப இதெல்லாம் எப்ப உலகத்தாருக்கு எப்ப நடக்குது? பெஸ்லியா காலத்துல நடக்கக்கூடியதா இருக்குது. தற்போது நியாய தீர்ப்பு எல்லாம் நியாய தீர்ப்பு அப்படிங்கும் போது அதுல இந்த காரியங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
இப்ப நியாய தீர்ப்பு அப்படிங்கிறப்ப சிக்ஷையை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என் ஆத்மா இரவில் உண்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலை உண்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். என் ஆத்மா இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள்ள இருக்க வாஞ்சி அதிகாலை உண்மை தேடுகிறேன்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் சுயாதீன சுயசித்தத்தோடு சேரும்போது அவர்களுக்கு நியாய தீர்ப்பு காரியம் இருக்கு. சத்தியத்தை குறித்த அந்த போதனைகள் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, நீதியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா துன்மார்க்கனை தடை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்தில் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்போ இப்ப இந்த மனுஷனுக்கு இந்த திரும்பி வந்தவனுக்கு உடைய மாத்துறாரு, போதத்தெல்லாம் அணிவிக்கிறாரு, வீட்டுக்கு கூட்டு போறாரு. இவர் இதுலயே திருப்தியாகி பின்னிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க மறுபடியும். அப்ப இவனுக்கு என்ன கிடைக்காது? இந்த பெரிய விருந்து கிடைக்காது, மேற்கொண்டு சத்திய வெளிச்சம் கிடைக்காது. அப்ப இவன் தன்னுடைய பிரஸ்டிக்குள்ள வரணும், முழுமையா தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அங்க கிறிஸ்துவின் நீதி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் மீட்கும் பலி மூலமா கிடைக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்கு பிசிலியா காலத்துல சன்மானத்தையும் சிக்ஷையும் கொடுக்கக்கூடிய காலத்துல உலக மக்கள் எல்லாருமே அதை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் நியாயத்தீர்ப்பு, உலகத்துக்கான நியாயத்தீர்ப்பு நடக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல பெசிலியா காலத்துல எல்லாருமே நீதி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்ப தேவன் நெருங்கி வர்றாரு. நெருங்கி வரும்போது சீர்திருத்தத்துக்காக அவர்களுக்கு சிக்ஷை கிடைக்கும். ஏன்னா சிக்ஷை இல்லைன்னா மகனா பாவிக்கலன்னு அர்த்தம். அப்ப சிக்ஷை நிச்சயமா இருக்கும். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு நெருங்கி வருகிறாரோ அந்த அளவுக்கு இவனை மகனாக மாற்றுகிறாரு. புதிய அணிகலன்களை அவருக்கு போடுறாரு, மோதிரம் அணிவிக்கிறாருன்னா ஏற்கனவே இந்த குண பண்புகளை எல்லாம் மாற்றி அமைக்கணும். அதெல்லாம் ஆண்டவராய் இயேசு செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. அவர்களுக்கு சிக்ஷை கொடுத்து சீர்திருத்தக்கூடியவர்களா இருக்கிறாரு. பொண்ணை போல புடமிடக்கூடியவராக இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய விசேஷித்தவர்களாக ஆசீர்வாதம் சிக்ஷையும் நிச்சயமா தேவனுடைய விசேஷித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா மகனாக எண்ணி பாவிக்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? மகனா என்ன வேண்டாம், வேலைக்காரனா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? பிதா மகனாகவே பாவிக்கிறாரு, எண்ணுகிறாரு. 8ஆம் நாளுக்கான அந்த உரிமையை பெற்றவர்களாக எண்ணுகிறாரு, பாவிக்கிறாரு அந்த பரிசுத்தவான்களை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒப்புரவாதம் நடக்குதுன்னா 2 பேருமே வரணும், நெருங்கி வரணும். அப்ப எல்லாரும் அது போல வந்துடுவாங்களா? வந்துட மாட்டாங்க. ஏன்னா துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான்னு சொல்லி நாங்க படிக்கிறோம். சிலர் நீதியை கற்றுக்கொள்ளாதபடிக்கு திரும்பி போகக்கூடியவர்களா இருக்கிறாங்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல கூட சில தப்பறையான காரியங்கள் சிவமண்டலத்துல இருக்கு. மனுஷன் மறிச்சிட்டான், நீதி திருப்தி ஆயிட்டு, அப்ப என்ன மனுஷன் அவனே தானே எழுந்து வந்துருவான் அப்படின்னு சில சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மரணம்னா என்ன? தற்காலிகமானது கிடையாது, நித்திய மரணம். இந்த மீட்கும் பலி அப்படிங்கிறது இல்லைன்னா நித்திய காலத்துக்குமே இருக்கக்கூடிய மரணம் தான். மரணமானது தற்காலிகமானதல்ல. ஈடுபலி செலுத்திய யெசுவா நித்தியத்துக்கு மரித்தாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப யெசுவா மரணம் நித்தியமானது. அப்ப பாவம் செய்த ஆத்மா ஜீவனுக்கு தகுதியற்றதா இருக்கிறது. அப்ப மரணம்ங்கிறது நித்தியமானதா இருக்கிறது. அப்ப ஈடு கிரயத்துல அவருடைய ஆத்மா சரீரம் எல்லாமே மறிச்சு போச்சு. ஆனா அவருடைய உண்மை அப்படிங்கிறப்போ எல்லாமே ஜீவன் அற்றவராக அந்த 3 நாள் ஜீவன் அற்றவராக தான் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் உயிரோடு எழுப்பும் போது புது சிருஷ்டியா தான் எழுந்து வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஈடுகரை யார்கிட்ட கொடுக்கிறாரு? தேவ நீதியிடம் தான் அவர் ஒப்படைக்கிறாரு. சிலர் சொல்லுவாங்க, அது எப்படி தேவ நீதினு கொடுக்கறான்னு சொல்றீங்க? மரணத்துக்கு அதிகாரி யாரு? சாத்தான் தானே. சாத்தாண்டா கொடுத்து தானே சாத்தாண்ட வந்து அவனை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி சில தப்பறையாளர்கள் கிறிஸ்தவ மன்றத்தில் இருக்கிறவங்க சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா சாத்தாண்டம் கொடுக்கப்படுகிறது கிடையாது. ஏன்னா சாத்தான் அதிகமான ஆள் கிடையாது. அவன் ஆதாம் அபகரித்து கொண்டான், பறித்து கொண்டான். தேவன் அவனுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுக்கல. தேவன் மனிதனை சுயாதீனமாக அவன் போக்கிலே போக விட்டாரு. சாத்தான் அவன் இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டான்.
இப்ப அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இப்ப மீட்பு கிரியத்தால பயனடைந்தவர்கள் எல்லாருமே விழுந்து எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அப்ப மீட்பு கிரியத்தால் பயனடைந்தவர்கள் எல்லாரும் பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனும் ஆதாமுக்குள் பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே மீட்கும் கிரியத்தால் பயனடைந்தவர்களா இருக்கிறாங்க. விழுந்து போன தூதர்கள் அதெல்லாம் பயனடைந்தவர்களா இருக்கிறாங்க. கொலோசியர் 1:20 படிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புராக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமா ஆயிற்று. அப்ப இந்த காரியங்களை தேவதூதர்களுக்கு எப்படி மறைமுகமாக அவர்களும் பயனடைகிறார்கள் அப்படிங்கிற காரியத்தை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப அவர் சிலுவை சிந்த ரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ள காரியங்கள் பூலோகத்தில் உள்ள காரியம் எல்லாரும் அவர் மூலமாக ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த பயன்பாடு எதன் மூலம் வருது? ரான்சம், மீட்பு பலி, அதன் மூலம் வரக்கூடியதா இருக்கிறது. பஸ்கா மிக அருகாமையில இருக்கிறது. நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து நாம் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு நாம் கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதற்கு தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர். ஒரு அருமையான டீட்டெயில் ஸ்டடி ரேன்சமை பற்றி கிடைச்சது. மீட்கும் கரையம். மீட்கும் கரையம் என்பது சொல்றது போல பல்கிரம் ஆஃப் காட்ஸ் பிளான், டிவைன் பிளான்ல அது பல்கிரமா இருக்கு. எல்லாமே அதை சுற்றி தான் வருகிறது. இதே ஒரு ஆள் சரிவர புரிந்துக்கிட்டார்னா நிச்சயமாக அநேக தப்பறைகள் அவர்கிட்ட இருந்து போய்விடும். ஏன்னா அவர்களும் தன்னை தாழ்த்தி வருவார்கள். அவங்களுக்குள்ளேயும் என்ன செய்தோம், நம் ஒன்றுமில்லை என்று ஒரு எண்ணமும் அவருக்குள்ளே வர தன்னை தாழ்த்துவார்கள். இந்த மீட்கும் கரையும் இது சரியா புரியாதனாலதான் நித்திய நரக வேதனை காரியங்கள், கொஞ்சம் பேர் மட்டும் ரசிக்கப்படுவாங்க, மற்றவங்களாம் நரகத்துக்கு போவாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. அநேகருக்கு ஆயிரருடைய ஆட்சி காரியங்களை பற்றியும் புரியாமல் இருக்கிறதையே பார்க்கிறோம். நமக்கு இன்றைக்கு ஒரு தெளிவான ஸ்டடி கிடைச்சது. நீங்க எல்லாரும் நல்லா கவனித்து கொண்டு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது மிகவும் ஆழமான, அதே சமயத்துல ஒரு அஸ்திபாரமான பாடம். இந்த பாடத்தை நாம் அதிகமாக ஊன்றி நிற்க வேண்டும். இது ஏதாவது டவுட் இருக்குதா? எவ்விதமாக தேவனுடைய அன்பு மனிதனுடைய ஐக்கியத்தை நாடி தேடியது, அது தூண்டியது. தேவனுடைய அன்பு தேவனுடைய ஐக்கியத்தை தேடியது. அதுக்கு தடையாக இருந்தது தேவனுடைய நீதி. அதை திருப்தி செய்வதற்கு தேவனுடைய ஞானம் திட்டம் தீட்டியது. அந்த காரியத்தை தேவனுடைய வல்லமை செயல்படுத்தியது. அது கிறிஸ்துவனுடைய பலி புண்ணியத்தினாலே, அந்த மீட்கும் பலி புண்ணியத்தினாலே அது நிறைவேற்றப்பட்டு எல்லாமே கைகூடி வந்து நமக்கு பெரிய ரட்சிப்பு வந்தது. அடுத்த காரியம் கால்வினிசம், யூனிவர்சலிசம். இந்த ரெண்டு காரியத்தை பற்றியும் அவர் விளக்கினார். கால்வினிசம்னால்தான் அநேக சபையார் கிறிஸ்தவ மண்டலமே சுவிசேஷ யுகத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று அவங்க நினைக்கிறாங்க. சுவிசேஷ யுகத்தினுடைய முழு நோக்கமே ஆயுர்வேத யுகத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள், அதை மறந்து விடுகிறார்கள் இல்லையா? அதனால கால்வினிசம் என்ன சொல்றது, கால்வினிசம்ல பாதி உண்மை இருக்குது, சபையின் ரட்சிப்பு, அது அவர்கள் போக்கஸ் பண்றாங்க, அந்த உண்மை இருக்குது. ஆனால் மற்றவங்க எல்லாரும் அழிக்கப்பட்டு போவார்கள் என்பது தவறான கருத்து. அதே போல யூனிவர்சலிசம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், எல்லாரும் ஜீவனை அடைவார்கள், பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்வது தவறு. அப்போ கால்வினிசத்துல கருத்துப்படி ஒரு கருத்து, எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கருத்தை கொண்டு வரணும், அவர் திருத்த வேண்டும். அந்த பொய்யை எடுத்துவிட்டு எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனால் கால்வினிச அந்த கருத்தை வந்து யூனிவர்சலிசம் எடுத்து சொல்லுது, எல்லாரும் நித்திய ஜீவனை பெறுவார்கள் என்று சொல்லுது. அங்கா தவறு வந்துடுது. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள், ஆனால் எல்லாரும் நித்திய ஜீவனை பெறுவார்களா என்பது ஒரு கேள்வி. மரணத்திலிருந்து ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றாலே அனைவருக்கு என்னன்னு தெரியாது. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஏற்ப வருகிற ஜீவன் தான் ரட்சிப்பு. ஆனால் ஜீவனை தக்க வைத்துக் கொள்ளத்தக்கதாக, இந்த நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஓடி 2ஆம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். அதுதான் அடுத்த ரட்சிப்பு இல்லையா? ஆக முதல் மரணத்திலிருந்து எல்லாருக்கும் ரட்சிப்பு. அது கால்வினிசம் பொய்யாக சொல்கிறது. கால்வினிசம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். கால்வினிசத்துல
அதே சமயத்தில் யூனிவர்சலிசம் சொல்றபடி எல்லாருக்கும் மரணத்திலிருந்து வந்தாச்சுன்னா நிச்சய ஜீவன்கிற கேரண்டியும் கிடையாது. அவர் 2ஆம் மரணத்திலிருந்து தப்பணும். அதுக்கு என்ன செய்யணும்? யேசுவா கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அதற்கு அவர்கள் கீழ்ப்படுதலை மெய்ப்பித்து காண்பித்து தேவன் கடைசியா கொடுக்குற அந்த ட்ரையல் அதில் வெற்றி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அதனால மரணத்திலிருந்து எல்லாருக்கும் வந்த உடனே யூனிவர்சலிசம் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கேரண்டி கிடையாது. அதனால அதுல யூனிவர்சலிசம் தவறாக பேசுகிறது. ஆக நம்ம அங்கே கொஞ்சம் இங்க கொஞ்சமும் கரெக்டா இருக்கு. அதை எடுத்து பொருத்தி நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சரி, இதுல ஏதாவது கேள்விகள் இருக்குமான கேளுங்க. சரி.